إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே தக்வாவுடையவர்கள் யார், தக்வாவுடைய மக்களுடைய அடையாளங்கள் என்ன, எப்படிப்பட்ட குவாலிட்டி அவர்களிடத்திலே இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கின்றான். அல்லதீன யுமினூன பில் கைப் வயுகீமூன ஸ்ஸலாஹ் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இறையச்சமுடையவர்கள், இறை பக்தர்கள், தக்வாவுடையவர்களுக்கு அடையாளம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது மறைமுகமான விடயங்களை அவர்கள் நம்பி இருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாதது போல புத்திக்கு தென்படாதவைகள், அக்லால அதை கிரகித்து அதை சிந்தித்து விளங்கிக் கொள்ள முடியாத எம்மாத்திரமோ விடயங்களை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சக்கராத்துடைய வேதனையாக இருக்கலாம், கபருடைய சுவனம், கபரு இம்மா ரோதத்தும் ரியாதுல் ஜினான், கொண்டோ சுவனத்தின் பூங்காவாக இருக்கும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தவர்கள் சுவனத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து மனம் போன போக்கில வாழ்ந்து நிராகரிப்பு செய்தவர்கள் நரகத்தின் பக்கமாக போய்கொண்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் நம்பி இருக்கின்றோம். இது முதலாவது அடையாளம், மறைமுகமான விடயங்களை நம்பி இருப்பார்கள். இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், யுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை சரிவர நிறைவேற்றுவார்கள். இகாமத்துஸ் ஸலாத், அல் குஷூஉ ஃபிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுகையை உள்ளச்சத்துடன் இறையச்சத்துடன் மனதால் தொழுவது. இப்படியாக குர்ஆன் தொழுகையை பற்றி 100க்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். தொழுகையினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், தொழுகையை பாழாக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உடம்பு தொழுதது, மனம் தொழவில்லை. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுதார்கள், பள்ளிக்கு வந்தார்கள், ஆனா தொழவில்லை. அவருடைய உடம்பு தொழுதது, உள்ளம் சேர்ந்து தொழவில்லை. அப்படிப்பட்டவர்களையும் குர்ஆன் கலைத்திருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தொழுகையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை வீணாக்கி விட்டார்கள், தொழுகையை நாசமாக்கி விட்டார்கள் என்று குர்ஆன் தொழுகையை பற்றி 100க்கும் அதிகமான இடங்களில் கலைத்திருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், இறையச்சமுடைய இறை பக்தர்களுக்கு அடையாளம், மூணாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எவைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளை எல்லாம் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். செலவழிப்பது என்று சொல்லும் பொழுது பணத்தை மட்டுமல்ல, இங்க பணத்தை பற்றி மட்டும் பேச இல்லை,
செல்வம் என்பது மட்டுமல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எவைகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அவைகளை அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி மட்டும் செலவழித்துக் கொள்ளாமல் பிறருக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். இது நெட் வெல்த் அல்ல, இது நெட்வொர்க். நாங்க எல்லாரும் பேசுறது நெட் வெல்த் பத்தி தான். நெட் வெல்த் அல்ல, நெட்வொர்க். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் செல்வாக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான ஸ்கில்ஸ கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்கில்ஸ பங்கு வச்சிருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஃப்ளூயன்ஸ கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெல்த் கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஸ்டம் நாலேஜ் அறிவை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தையும் நாங்கள் தான் பங்கு வச்சிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, செல்வந்தர்கள் தந்த பணத்துக்கு ஜகாத்து கொடுப்பது போல உலமாக்கள், செல்வாக்குடையவர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள், நல்ல சமூகத்தில் அங்கீகாரம் உடையவர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸையும் அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், சமூகத்துக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். நெட் வெல்த்துக்கு ஜகாத்து கொடுப்பது போல நெட்வொர்க்குக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து நீங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகள் பலவிதமாக இருக்கிறது. விளங்கிக் கொள்ள சொல்லுகின்றேன். ஒரு இமாம் ஹஸன் இப்னு சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செல்வாக்கு நிறைந்த மனிதர். சமூகத்தில் அவருக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. யாரிடத்திலையும் போய் யாருக்காக வேண்டியும் கதைக்கலாம். அவருடைய பேச்சுக்கு, அவருடைய வாய்க்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது. அவரிடத்தில் போய் ஒரு சகோதரர் சொன்னாரு, என்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன், நீங்க இன்னாரிடத்தில் இதை பற்றி பேசினால் அவர் எனக்கு செய்து தந்து விடுவாரு, எனவே கொஞ்சம் கரைத்து பாருங்களே என்று சொன்னார். நம்ம எத்தனையோ பேரிடத்தில் வருவார்கள். அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், கிட்டத்தில் தான் டிவோர்ஸுக்கு பேசிட்டாங்க, கொஞ்சம் ஒரு ஆபிடேஷன் செய்து பாருங்களேன். நீங்க சொன்னா கேட்டுக் கொள்ளுவாங்க, உங்களோட பேச்சுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கும் இவருக்கும் இடையில ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டது, நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்களேன் என்று சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள மக்களை பத்தி, கொஞ்சம் செல்வாக்கூடிய மக்களிடத்தில் வந்து மக்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கும் சமூகத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஹஸன் இப்னு சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒரு மனிதர் வந்து அவருடைய ஒரு பிரச்சனையை சொன்னாரு. இத பத்தி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரிடத்துல சொல்லி இது எனக்கு செஞ்சுத்தாங்கன்னு கேட்டாரு. அவரும் பார்த்தாரு, கேட்டு வந்திருக்கிற விடயம் உண்மையிலேயே நல்ல விடயம். ஏண்டா பாவமான கர்மங்களுக்காக வேண்டி ஒரு நாளும் பரிந்து பேசக்கூடாது, ஷஃபாஅத் செய்யக்கூடாது, பாவமான கர்மத்துக்கு நாங்கள் துணை போகக்கூடாது, பாவத்தையும் வெறுக்க வேண்டும், பாவத்துக்கு துணை போவதும் கூடாது என்பது தான் குர்ஆன் சொல்லக்கூடிய அழகான அட்வைஸ், அழகான புத்திமதி. குர்ஆன் சொல்லுகிறது, மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிப்லும் மின்ஹா. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க ஒரு நல்ல விடயத்துக்காக வேண்டி பரிந்து பேசினால், சிபாரிசு செய்தால், நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினால், நிச்சயமாக அந்த நல்ல விடயத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களை மாற்றி வைப்பானாக. நலவுகள் நடக்கும் பொழுது என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நலவுகளில் பங்காளிகளாக ஆக்கி வைப்பானாக. குறைஞ்சபட்சம் நாங்க கண்ட்ரிபியூட் பண்ண இல்ல, செல்வம் எங்கள்கிட்ட இல்ல, நாலேஜ் எங்கள்கிட்ட இல்ல, ஆனா எங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் போய் சொல்லலாம், இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுத்துடு, இது ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி என்டோர்ஸ்மெண்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க செய்வீங்க என்றிருந்தால் அதுல நிச்சயமாக உங்களுக்கு பங்கு இருக்குது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்த வரியில சொல்லுது குர்ஆன், நீங்க தப்பி தவறியாவது வாழ்க்கையில
அப்படி செய்ய மாட்டீங்க. யாராவது ஒருவர் போய் ஒரு பாவமான கர்மத்துக்கு என்டோஸ்மெண்ட் பண்ணுவீங்கன்றிருந்தார்கள். ஒரு பாவமான கர்மத்துக்காக வேண்டி நீங்க உங்களோட இன்ஃபுளுவன்ஸை பாவிப்பீங்க என்றிருந்தால், ஒரு பாவமான கர்மத்துக்காக வேண்டி நீங்க ஷஃபாத் செய்வீங்க என்றிருந்தால், நிச்சயமாக அந்த பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எத்தனையோ பேர் கபருக்கு போய்த்துட்டாங்க. அவங்க இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு போன பாவம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது. எத்தனையோ பேர் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி கட்டின பள்ளி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கபருக்கு அந்த நன்மை போய் சேருவது போல எங்கட இன்ஃபுளுவன்ஸால நாங்க செஞ்ச ஒரு என்டோஸ்மெண்டால ஒரு பாவம் நடந்துட்டு இருந்தா நாங்க மௌத்தாகுவோம். அந்த பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் எனக்கும் உங்களுக்கு பங்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக அதை சொல்லிவிட்டான். அப்ப ஹஸன் இப்னு சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு மனிதர் வந்து அவருடைய ஒரு தேவையை சொன்ன சந்தர்ப்பத்தில் அவரு பார்த்தாரு நல்ல ஒரு விடயம். அதுல அவருடைய இன்ஃபுளுவன்ஸை பாவிச்சு அதை செஞ்சு கொடுத்துட்டாரு. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனிதர் பல தடவைகள் வந்து மீட் பண்ணி சந்தித்து அந்த ஹஸன் இப்னு சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நன்றி செலுத்தினார். அவர் சொன்னார், யா ஹாதா, ஏ மனிதனே, அலாமா தஷ்குருனா, எதற்காக வேண்டி நீங்க இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க? எதற்காக வேண்டி நீங்க எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க? உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டார். சொல்லி போட்டு சொன்னாரு, நான் ஒன்றும் உங்களுக்கு அதிகமாக செய்ய இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் செய்ய இல்லை. எப்படி செல்வந்தர்கள் தண்ட பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுமோ அதே போல இன்ஃபுளுவன்ஸ் உள்ளவர்கள் அவங்களோட இன்ஃபுளுவன்ஸுக்கு ஜகாத்து கொடுக்கணும். சொன்னாரு, இன்னலில் ஜாஹி ஜகாத்தன் கமாலில் மாலி ஜகாத்தன். நெட் வெல்த்துக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது போல உங்களோட நெட்வொர்க்குக்கும் நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டும். சொல்லி போட்டு சொன்னாரு, ஃபுரிலத் அலைய ஜகாத்து மா மலக்கத் யதி. என்ற கையில இருக்கக்கூடிய நெட் வெல்த்துக்கு நான் எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டுமோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ ஜகாத்து ஜாஹி அன்உஇன வ அஷ்ஃபா, என்னுடைய ஜகாத், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குரிய ஜகாத் என்ன தெரியுமா? அதை கொண்டு மக்களுடைய கண்ணீரை துடைப்பதும், மக்களுக்கு உதவி செய்வதும், மக்களை வாழ வைப்பதும் என்ற கருத்தை மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, செல்வந்தர்கள் நோன்பு வருகிறது, 2.5% ஜகாத்து கணக்கு பார்த்து முறையாக கொடுக்க வேண்டும். ஒரு வார்த்தை கவனிச்சுக்கோங்க, முறையாக கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுப்பது மட்டுமல்ல, ஜகாத்து முறையாக கொடுக்க வேண்டும். தொழுவது மட்டுமல்ல, முறையாக தொழ வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், ஒது செய்திருக்க வேண்டும், நேரம் வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் தொழுகைக்கு முன்னால நாங்க ஒன்றை பார்ப்பது போல ஜகாத் என்பது கொடுப்பது மட்டுமல்ல. ஜகாத் என்பது 2.5% கணக்கு பார்த்து கொடுத்துட்டோம் என்பது மட்டுமல்ல, எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், நன்மையை நாடி மட்டுமல்ல, நாங்க கொடுக்கிறதால வரக்கூடிய அவுட்புட் என்ன, இதை கொடுத்து நாங்க இன்றைக்கு எங்கட சிஸ்டம் என்ன தெரியுமா? ஜகாத்தை கொடுத்து வாங்குற சமூகத்தை கூட்டிட்டோம். ஆனா ஜகாத்து தரப்பட்ட நோக்கம் வாங்குற சமூகத்தை இல்லாமக்கிறதுக்கு. இன்றைக்கு இலங்கையில் ஒரு பள்ளி வாசலுக்கு கூட சொல்லலாது, நாங்க ஜகாத்தை சேர்த்து வச்சுக்கொண்டு ஆள் தேன்றோம் என்று சொல்லி அவங்க ஜகாத்து சேர்க்க முந்தைய ஆள் வந்துட்டாங்க. ஜகாத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது பிச்சைக்காரர்களையும் வாங்குறாக்களையும் அப்பீல் பண்ணி காசு கேட்கிறாக்கிற கூட்டத்துக்கல்ல, அது இல்லாமக்கிறதுக்கு. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், ஜகாத்து எப்படி திட்டமிடப்பட்டு முறையாக உரியவர்களுக்கு எந்த ப்ராஜெக்டுக்கு எதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்பது போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இன்டெலக்சுவல்ஸ், இந்த சபையில் இருக்கிறீங்க படித்தவர்கள், டாக்டர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க யோசிங்க, எங்கட ஜகாத் என்ன, எங்கட ஜகாத் என்ன?
டாக்டர்ஸ் உடைய ஜகாத்து வந்துட்டு நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறதல்ல, நோய் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது. நோய் வந்துட்டது, இந்த டேப்லெட் செய்யும், இந்த பிளட் செக்கப்பை பண்ணுங்க சொல்லி சித்தரவி கொடுக்கிறதல்ல ஒரு டாக்டர் வேலை. ஒரு டாக்டர் வேலை என்ன தெரியுமா? எங்கட ஊர்ல எங்கட இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவுல கிட்னி பேஷன்ஸ் இல்ல, டயபெட்டிக்ஸ் 100% கண்ட்ரோல். நாங்க செஞ்ச அவேர்னஸ், நாங்க செஞ்ச மார்க்கெட்டிங், நாங்க செஞ்ச மக்களுக்கு மத்தியில் அறிவுறுத்தல் நிகழ்ச்சியினூடாக எங்கட ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் என்பது தான் ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ஆளும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவருடைய ஜகாத் என்ன தெரியுமா? அவர் இருக்கும் காலமெல்லாம் அந்த ஊர்ல யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அவர் இருக்கும் காலமெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற யாரும் கோர்ட்டுக்கு போக தேவைப்பட மாட்டாது. ஏண்டா அவரு அந்த விஷயத்தை சரியாக செய்திருப்பாரு. அனந்தர சொத்து பிரிக்கோணமா கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, அங்கிருக்கிற ஹசரத் அதை பிரிச்சு கொடுப்பாரு. அவருக்கு தெரியும் சட்டம், அவருக்கு மார்க்கம் தெரியும். பிரச்சனைகள் வர முன்னாலேயே மார்க்கத்தை பேசுங்கோ. பிரச்சனை வந்ததுக்கு பிறகு மார்க்கம் காதுல கேட்காது. கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினாலும் அது ஜீரணிக்காது. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே மக்களுக்கு முன்னால மார்க்கம் சம்பந்தப்பட்ட, ஷரியத் சம்பந்தப்பட்ட, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, அனந்தரத்து சம்பந்தப்பட்ட, வசியத்து சம்பந்தப்பட்ட விடயங்களை சமூகத்தில் சொல்லுவது உலமாக்களுடைய ஜகாத்து, உலமாக்களுடைய பொறுப்பு. எனவே பணக்கார சமூகம் தந்த செல்வத்துக்கு ஜகாத்து கொடுக்கிறது போல ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கின்ற அந்த நாலேஜ், அந்த ஸ்கில்ஸ், அந்த நெட்வொர்க், அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவைகளை பாவித்து சமூகத்தை வாழ வைப்பது தான் என்னோட கடமை, என்னோட பொறுப்பு என்பதை குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவைகளை கொண்டு அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள், பிறரை வாழ வைத்துக் கொண்டே இருப்பார்கள், பிறருடைய கண்ணீரை துளைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், ஒரு அழகான கனி. அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅத்தி ஸகாத்தல் ஜாஹி, உனக்கு இருக்கிற செல்வாக்குரிய ஜகாத்தை நீ மறக்காம செலவழித்து விடு, மறக்காமல் அதை கொடுத்து விடு. உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய நெட்வொர்க், உனக்கு இருக்கின்ற இன்ஃப்ளூயன்ஸ், உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த இதுக்குரிய ஜகாத்தை நீ நிறைவேற்றி விடு. ஏனென்றால் வஅலம் அறிந்து கொள் அன்ன நிசாபஹா கமா ஃபீ ஸகாத்தில் மாலி, எப்படி பணத்துக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டுமோ, பணத்துக்கு ஒரு அளவை இருக்கிறது, அந்த அளவை தாண்டி விட்டால் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டுமோ, அதே போல இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எனவே அந்த ஜகாத்தை மறந்து விடாதீர்கள் என்ற கருத்தை இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையில யாரையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. சிலருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தான், சிலருக்கு அல்லாஹ் செல்வாக்கை கொடுத்தான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்தான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வீரத்தை கொடுத்தான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு வகையான திறமைகளை கொடுத்திருக்கின்றான். இந்த திறமைகள் அனைத்தும் பிறருக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும், பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கு செலவழிக்கப்பட வேண்டும், பிறரை வாழ வைப்பதற்கு செலவழிக்கப்பட வேண்டும். இவைகள் எதுவும் எனக்கு மட்டும் தரப்பட்டதல்ல, இவைகள் எதுவும் எனக்கு மட்டும் தரப்பட்டதல்ல, பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி தரப்பட்டவைகள் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அத்துணை வகையான திறமைகளையும், அத்துணை வகையான ஸ்கில்ஸையும், அத்தனை வகையான நாலேஜையும், அத்தனை வகையான வெல்த்தையும், அத்தனை வகையான இன்ஃப்ளூயன்ஸையும் பிறருடைய கண்ணீரை துடைத்து, பிறரை வாழ வைத்து, பிறரை சந்தோஷமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும்